வணக்கம். அதாவது அந்த ரெட் கோட் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் 4 பேரை தேசிய புலனாய்வு முகமையானது கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கானது நாம் பார்த்தது போல டெல்லி காவல்துறையிடமிருந்து என்ஐஏ எனப்படக்கூடிய தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு தேசிய புலனாய்வு முகமையானது இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே 2 பேரை கைது செய்திருந்தது. என்றால் நவம்பர் 10ஆம் தேதி தான் அந்த டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நடந்த அந்த குண்டுவெடிப்பு தொடர்புடைய மேலும் 4 குற்றவாளிகளை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இந்த வழக்கில் மொத்த கைது எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருப்பதாக தேசிய புலனாய்வு முகமையானது தெரிவித்திருக்கின்றது. மாவட்ட அமர்வு நீதிபதி, இந்த பாட்டியாலா ஹவுஸில் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிபதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான உத்தரவு வழங்கியதன் பேரில் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் தேசிய புலனாய்வு முகமையானது இந்த 4 பேரையும் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புல்வாமா பகுதியைச் சேர்ந்த டாக்டர் முசமில் சஹீல் ஷனாய், அனந்த்நாக் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் அதில் அகமது ராத்தர், லக்னோவை சேர்ந்த உத்தரப்பிரதேசம் லக்னோவை சேர்ந்த டாக்டர் ஷாகின் சயீத் மற்றும் ஷோபியான் ஜம்மு காஷ்மீர் பகுதியைச் சேர்ந்த ஷோபியான், அது மட்டுமல்லாமல் முஃப்தி இர்பான் அகமது வாகே ஆகியோர் தான் அந்த 4 பேரையும் தேசிய புலனாய்வு முகமையானது அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே நம்ம தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கார் குண்டுவெடிப்பில் இந்த 4 பேரும் முக்கிய பங்கு வகித்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் விசாரணை துரிதமாக மேற்கொண்டு வருவதாக தேசிய புலனாய்வு முகமையானது தெரிவித்திருக்கின்றது. குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பதிவு செய்த அந்த அமீர் ரஷீத் அலி என்ற அந்த அவனும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய ஜாசிர் பிலால் வாணி என்கின்ற டேனி ஆகிய இருவரையும் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமையானது கைது செய்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த 4 பேரும் மேலும் 4 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் இதுவரையில் 6 பேரை தேசிய புலனாய்வு முகமையானது கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்திருக்கின்றது.